எறும்புகள் இடம் பெயர்ந்தால் மழை வரும். யாரோ சொன்னார். நான் பார்த்த இடப்பெயர்த்தலுக்கெல்லாம் மழை வரவில்லை. அந்த யாருக்கோ நான் ஒரு இடப்பெயர்த்தலை காட்டி இன்று மழை வரும்போதும் என்றேன் கிண்டலாய். கண்டிப்பாக என்றது அந்த யாரும். என்னுள் ஏதோ நகைத்தது. ஆனால் அன்று மழை பொய்ய நான் கேட்ட சிரிப்பொலி யாருடையது? யாருது மணி? சொல்லு பார்க்கலாம். சொல்லு. செட்டியார் செத்த வரல மணி, நீங்க என்ன பேச போறீங்கன்னு எனக்கு தெரியும். என்ன எப்படி போலீஸ்ல ஒப்படைக்கிறது தானே? அது இங்கே பேசலாமே. உட்கார். மணி, இப்ப இவரை போலீஸ்ல ஒப்படைக்க கூடாது. அங்கே ஒரு உயிருக்கு பாதுகாப்பு இல்லை. என்ன சொல்ற செட்டியார்? கான்ஸ்டபிள் மாணிக்கம் லாக்கப்ல செத்து போன ஞாபகம் இருக்கா? அந்த நிலைமை இவருக்கு வரக்கூடாது. அதான் இங்க கூட்டிட்டு வந்து. அதான் குருஜி யாரும் கண்டுபிடிச்சிட்டாலே? இல்ல மணி, இன்னும் இல்ல. என்ன சொல்ற வைத்தியர? கோவிந்தராஜான குருஜி? ஆமா, ஆனா அவன் இன்னும் முழுசா மாட்டல. மனுஷன் செத்தே போயிட்டான், அப்புறம் என்ன முழுசா மாட்டல? எனக்கு புரியல. உனக்கு இப்ப ஒண்ணும் புரியாது மணி, போக போகத்தான் புரியும். வெப்பம் கனிபோல் தளதளத்து பனைநீர் நாடி பனிநீர் கூட்டி நோய் கணைகளை முறியடித்து வினை மீறியதோர் துணை வாழ்வேதான் மனை நாடியவர் பெற்றிடுவர் சினை கருவுயிரும் சீர்பெற்றிடுமே சிவலிங்கத்தின் நவநாள் புதனையில். நீ எங்கடா எங்க வந்த? அந்த ரவுடி பசங்க என்ன அடிச்சு போட்டு போகும்போது நீ என்ன விட்டு ஓடணும் இல்ல, அப்புறம் எதுக்குடா அங்க வந்த? ஐயோ முதலாளி, என்னை மன்னிச்சிருங்க முதலாளி. நான் ஊருக்கு போனேன், வேலை எதுவும் கிடைக்கல முதலாளி. அதான் திரும்பி வந்துட்டேன். மறுபடியும் நீங்க தான் ஏதாச்சும் வேலை கொடுக்கணும் முதலாளி. எந்தரா எந்தரா, முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியே போ. போடா வெளியே போடாங்கிற. அவனை அனுப்பிச்சிட்டா வந்து வந்து போறாங்க போலீஸ்காரங்க. அவங்களுக்கு யார் பதில் சொல்றது? வாடா போடானா உடனே போயிடுறதா? வேலை போட்டு தரீங்களா முதலாளி? போட்டு தரேன். முதல்ல நீ எங்கூட வர்ற. எங்க வா சொல்றேன். கதவை பூட்டிக்குமா. வணக்கம் முதலாளி. இங்கேயா முதலாளி என்ன கூப்பிட்டு வந்தீங்க? வாடா சொல்றேன், வா வா. சார் நான் சொல்லிங்க, அந்த கடைக்கார பையன் வந்தான் சார். சார் ரகு சாரியோட சொல்லிட்டு வந்துடுறேன். சரி சார். ஓடுறான் சார். ஏய் நில்றா, எங்கே ஓட பார்க்குறேன்? காலை ஒடிச்சு விடுவேன்.
இங்க வா. டேய் எங்கடா அந்த பட்டி? எந்த பெட்டி சார்? அதான்டா அந்த மரப்புட்டி உன்னை கொண்டுட்டு போய் போட்டு வர சொன்னேன். ஐயோ அது எனக்கு தெரியாது சார். சார் பொய் சொல்றான் சார். சரி இத்தனை நாள் எங்கே போயிருந்த? ஊருக்கு போயிருந்தேன் சார். ஓஹோ ஊரில் வச்சுட்டு வந்துட்டியா? ஐயோ முதலாளி சார், சத்தியமா எனக்கு தெரியாது சார். என்ன விட்டுரு சார், நான் போறேன் சார். டேய், இதுதான் என்னடா முதலாளி நடிக்கிற? இது. முதலாளி நான் போறேன் நீங்க விடுங்க. முதலாளி. சார், சார், டேய், சார், சார். சொல்லுடா உண்மையை சொல்றா. சத்தியமா எனக்கு தெரியாது சார். உதச்சிடுவேன். சங்கர் இப்படியே மெட்டுறது விடுங்க. இங்க வாப்பா உட்கார். ம் இப்ப சொல்லுப்பா, இவர் ஒரு பெட்டியை கொடுத்து போட்டு வர சொன்னாரா? ஆமாம் சார். எங்க போட்டப்பா? அது வந்து ஒரு வண்டியில் வச்சுட்டேன் சார். எந்த வண்டியிலப்பா? அது 3 சக்கர வண்டியில் சரக்கோட சரக்கா வச்சுட்டேன் சார். வண்டியில என்ன சரக்கு இருந்ததுன்னு தெரியுமா? சரியாக தெரியல சார். ஆனால் கொழுப்பமையாக இருக்கலாம் சார். அது எப்படி இவ்வளோ கரெக்டாக சொல்கிற? அது வந்து சார் வண்டியில் நிறைய சரக்கு இருந்துச்சு சார். மரப்பட்டி எடுத்து வண்டியில் வைக்கும்போது ஒரே ஒரு பொட்டலத்தை மட்டும் வைக்கிறதுக்கு இடம் இல்லை சார். சரின்ட்டு நான் அந்த பொட்டலத்தை நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன் சார். வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து பிரித்து பார்த்தா அதில் ஒரு கிருஷ்ணர் பொம்மை இருந்துச்சு சார். அதை வச்சு தான். சங்கர் சார் இவன் சொல்கிறத பார்த்தா வண்டி கொழுபமை டெலிவரி பண்ணுற வண்டியாக தான் இருக்கணும். ஒரு பொட்டலம் வைக்கிறதுக்கு இடம் இல்லைன்னா வண்டி முழுக்க சரக்கு இருந்திருக்கணும். இன்னி தேதிக்கு 1000 ரூபாய் மதிப்பு இருக்கலாம். எந்த இடத்துலப்பா அந்த வண்டியில் வச்ச? மயிலாப்பூரில் சார். ட்ரை சைக்கிள்னா மவுண்ட் ரோட் தாண்டி போக வேண்டியதில்லை. சங்கர் அன்ன தேதியில் சவுத் மெட்ராஸ் முழுக்க 800 ரூபாய்க்கு மேலே கொழு பொம்மைங்க எந்தெந்த கடையிலேருந்து டெலிவரி ஆயிருக்குன்னு பாருங்க. ஹேண்டிகிராஃப்ட்ஸ் எம்போரியம், பொம்மை கடைங்க, எல்லா கடையை செக் பண்ணுங்க. ஒரு கடையை விடாதீங்க உடனே. எஸ் சார். இன்னும் நீங்க குளிக்கவே இல்லையா? நல்ல நாள் அதுவுமா? அதான் எங்களுக்கும் சேர்த்து நீங்க குளிச்சுட்டு பூஜை பண்றீங்களே. லலிதா, சின்ன பொண்ணா இருந்தாலும் எவ்வளவு விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்க நீ. உன் லாவகம் எனக்கு வராதுல்ல. லலிதா, ஏன் பொம்மைங்களாம் படுக்க போட்டிருக்கு? நவராத்திரி முடிஞ்சதும் ஒரு ராத்திரி இப்படிதான் பொம்மை எல்லாம் படுக்க வச்சு எடுத்து வைப்பா. இது கூட தெரியாதா உங்களுக்கு? ஆமாமா, 9 நாள் நின்னதுக்கு பொம்மைங்களுக்கெல்லாம் கால் வலிக்காதான்னு. இப்படி கலட்டா பண்ணிட்டே இருந்தா எப்படி? ஒண்ணு எழுந்து போய் குளிங்கோ, இல்ல எனக்கு கொலுவை கலைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஓகே ஓகே ஓகே. இந்த பொம்மை எல்லாம் எடுத்து கீழே வைங்கோ. பார்த்து. சாரி சாரி. பெரியசாமி, அந்த நியூஸ் பேப்பர் கட் எடுத்துட்டு வா. அக்கா, அடுப்புல பாயசத்துக்கு பால் வச்சிருக்கேன், கொஞ்சம் பாத்துக்கோங்களேன். அந்த அட்டைப்பட்டிலாம் எடுத்துட்டு வா. சரிம்மா. போட்டு உடச்சிட்டா? ஷிஷோ, கல்யாண செட்ல பொண்ணை போட்டு உடச்சிட்டேன். அடுத்த வருஷம் கொல்லுல மாப்பிள்ளை என்ன தனியா உட்காந்து கல்யாணம் பண்ணிப்பானா? போதும் நீங்க ஹெல்ப் பண்ண லட்சணம். போய் குளிங்கோ. அந்த பெட்டி அங்க வச்சுட்டு இந்த பொம்மைக்கெல்லாம் பேப்பர் சுத்துங்கோ.
ஐயோ இதெல்லாம் எடுக்கணும்னா என்னால ஆகாதே. நீ என்ன பண்ற? நம்ம தோட்டக்காரனை வச்சுட்டு இதெல்லாம் எடுத்துரும். இன்னைக்கு அவர் வரலம்மா, லீவு. சரி, அந்த எழுத்தாத்து வாட்ச்மேன் வேலுச்சாமி இருப்பானே, அவனை வச்சுட்டு எடுத்துரும் என்ன? சரிம்மா. ம். நூல் இருந்தா நல்லா இருக்கும். இன்னும் ஏதாவது எடுத்துட்டு வரணுமாமா? ஒன்றும் இல்லைக்கா, அவன் எல்லாத்தையும் எடுத்து வச்சிருவான். செட்டியார் மனை மட்டும் எடுத்துட்டு வரணும். என்ன டேட், இன்னைக்கெல்லாம் இன்னைக்கு வெளியில உட்காந்து கிராஸ் அவுட் பண்ணிட்டு இருக்கீங்க? லலிதா எங்க இருக்கா? உள்ள கிச்சன்ல இருக்கா. ஏன்? அந்த பெட்டி வந்தா இப்படி தானே வரணும்? அண்ணா டிஃபன் வைக்கட்டுமா? 10 நேரம் கழிச்சு. பிரசாத் உங்களுக்கு எங்க போயிட்டார் இவர்? பெரியசாமி இந்த சாமான்லாம் எடுத்து வச்சுட்டு பெருக்கிடுனே. சரிம்மா. லலிதாவை நம்ம கண்காணிச்சுட்டே இருக்கணும். அவளை வீட்டை விட்டு வெளியில் போகாமல் நம்ம பார்த்துக்கணும். மணியை நான் ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிச்சிடுறேன். நம்பூதிரி சொன்ன மாதிரி அந்த பெட்டி மட்டும் அவளை தேடி வந்துருச்சுன்னா அதை வெளியில் சொல்லாமல் நம்ம பார்த்துக்கணும். புரிஞ்சுதா? டேட், நிஜமாவே இதை நம்ப ஆரம்பிச்சிட்டீங்களா? என்னுடைய நம்பிக்கையெல்லாம் இங்கே முக்கியம் இல்லை. நாம் கடத்தி வச்ச வைத்தியரை இன்னொருத்த கொண்டு போயிட்டான். எப்படி அந்த பெட்டி நம்ம கிடைச்சாகணும். அதில் இருக்கிற நவபாஷன் லிங்கங்கள் எனக்கு வேணும். அதுக்கான எதை வேணாலும் நம்ம தயாராக இருக்கேன். லலிதா, இங்க இருக்கியா? மணி எங்க? அண்ணா அண்ணா மேல இருக்கான். கொலு கழிச்சதுக்கு அப்புறம் ஹாலே விரிச்சோடி இல்லை? ஆமா. ஏன் ஒரு மாதிரி இருக்க? ஒன்றும் இல்லையே. காலையிலேருந்து ஒரே வேலை இல்லை? டயர்டாக இருக்கா? யுகத்தில் நலிந்ததாம் கலியின் காலமும் தகர்த்தே தழைந்திட தரணியில் நல்லொரு மகத்தில் பிறந்தொரு மாதின் வசந்தான் நிகர்த்த பாஷணம் நன்றே சேர்ந்திடும்.
என்ன லலிதா அங்க என்ன பண்ணிட்டு இருக்காப்ல? என்ன பெட்டி இது? ஒரே குப்பையா இருக்கு. நான் போய் டாக்டர் சாரை கூட்டியாரேன். அவ நல்லவா இல்ல. அவகிட்ட இந்த லிங்கங்கள் போய் சேரக்கூடாது. ஏமா? நான் அப்புறமா சொல்றேன்க்கா. முதல்ல இதை ஒளிச்சு வைக்கணும். லலிதா, லலிதா, அக்கா இரு நான் பாக்குறேன். லலிதா இருக்காளா? இருக்கா, வேலையா இருக்காப்ல. என்ன வேணும்? இல்ல காஃபி வேணும். தாரேன். ஆ சரி, கொண்டாந்து தாரேன். ஆ அழாதம்மா லலிதா, அழாதே. இப்ப என்னக்கா பண்றது? அக்கா நான் இவளுக்கு தெரியாம போய் அண்ணா வாய்ச்சின்னு வந்துடுறேன். இந்த பெட்டியை போலீஸ்ல கொடுத்துடலாம். வேண்டாம், செட்டியார் சொல்லியிருக்காங்க. யாரோ சங்கரா குருஜியோட ஆளுக போலீஸ்ல இருக்காப்லன்னு. அதான் குருஜியே செத்து போயிட்டாரேக்கா. இல்லம்மா, நான் சொல்றது கேளு. இப்ப இந்த பெட்டிய இங்க எங்கேயாவது ஒளிச்சு வச்சிருவோம். ஒரு செட்டியார் கிட்ட பேசி நம்ம ஊருக்கு இந்த பெட்டி கொண்டு போக என்ன வழின்னு பாக்கே. ஆமாக்கா, அதாவது இருக்க வேண்டிய இடத்துல தான் இருக்கணும். லலிதா, நான் போயிட்டுறேன். அண்ணா, மணிக்கிட்ட இப்ப வேண்டாம். அவன் அவசரக்காரன். கோயில்ல செஞ்ச மாதிரி ஏதாவது செஞ்சு ஆபத்துல மாட்டிக்கிறவேன். இப்ப இந்த பெட்டியை எங்க ஒளிச்சு வைக்கிறது? இங்கதே அக்கா, அடுப்படிக்குத்தான். டாக்டர் சார் மாதிரி ஆம்பளைங்க வர கூச்சப்படுவாங்க. இதுல எல்லாம் எனக்கு அனுபவம் ஜாஸ்தி இல்ல. வாடா. என்னடா இவன்தான் சார், இவன் வண்டில தான் சார் இந்த பெட்டி வச்சாரு. என்னடா வச்சா? விடாதீங்க சார். சார் இது பெரிய பெட்டி சார். ஏய் யாரா போறீங்க? நீ போறீங்க அப்படி. ஏய் விடுடா, பெட்டி வச்சிருக்கேன். சைலன்ஸ். போடா. நடடா. அந்த பெட்டி உன் வண்டியில தான் வந்தது. ம், ஆமா சார், மரப்பெட்டி பித்தளை பூவெல்லாம் போட்டுருக்குமே, அதானே சார்? அதேதான் உட்றாய் சார். என்ன அந்த பெட்டியை எங்க இருக்குண்ணே?
அடையாறில் 3ஆவது தெரு சார். நம்பரு 247. ஆமாம் சார். இல்லை சார், அது கூட கீழே 3. ஆமாம் சார், 247 3 தான் சார். கரெக்டாக சொல்லிட்டீங்க சார். சங்கர், நம்ம உடனே கேஆர் வீட்டுக்கு போகிறோம். மருமதேசம் இந்த நாவல பூமி, இதில் உருவசேதம் கொண்டதே சிவசாமி. அருவ கோலம் உண்டென்ற போதும் அருள் தருவதற்கே குருகோலம், அது இலிங்கம். பெறுவதற்கரிய பேற்றை பெற்றிடவே இலிங்கம். திருவருள் புரிந்திடும் அடி பற்றிடவே குருவருளும் கூட துணை இருந்தால் ஒரு மனை தேடி அது வருமே வந்தக்கால்.